ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூவேஷன் தான் கொஸ்டின் நம்பர் 17. சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம், அதாவது 2001 நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். அதாவது 15 2/3 இன்ட்டு 3 1/6 ப்ளஸ் 6 1/3 ஈக்குவல் டு 11 7/18. அதுக்கப்புறம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் மார்க். இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் மார்க்காண்ட என்ன நம்பர் வரும் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? எல்லாமே பார்த்தோன்னா கலப்பு பின்னம், மிக்சடு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? கலப்பு பின்னத்தில் சாதாரண பின்னமாக இல்லை. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சம்மில் சொல்லியிருக்கேன். கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சாதாரண பின்னமாக மாற்றணும். மேலே ஒரு நம்பரு கீழே ஒரு நம்பர், இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? அதே போல் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பாருங்கள், சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது? பெருக்கல், ஒரு கூட்டல், அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கூட்டல் குறி இருக்குது. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ்னாலே, அதுவும் சிம்பிளிஃபிகேஷனாலே போர்ட் மாஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சம்மு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த குறியீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், பெருக்கில் இருக்கா, கூட்டில் இருக்கா, வகுத்தில் இருக்கா, பிராக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் வாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினில் கலப்பு பின்னத்தை எல்லாத்தையுமே சாதாரண பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுத்துங்க, 15 2/3 இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 3 இந்த 15ஓட பெருக்கணும். 15 எவ்வளோ? 45. மேலே என்ன நம்பர் இருக்குது? 2. இதை கூட கூட்டணும். டிவைடட் பை கீழே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குங்களா? அந்த 3 இங்கே போடணும். 45 2ஐயும் கூட்டினா 47. சரிங்களா? 47 கீழே என்ன இருக்குது? 3. அப்போ 47 3 தான். 47/3 தான் இந்த 15 2/3க்கு ஆன்சரு. சரிங்களா? இது போல் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பரையுமே அதுக்கான சாதாரண பின்ன வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றணும். சரிங்களா? அதே போல் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். புரிஞ்சிங்களா? கிளியராக உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த ஆர்டரில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 15 3 என்ன பண்ணியிருக்கேன், பெருக்கியிருக்கேன். மேலே இருக்கிற 2 அதை கூட கூட்டியிருக்கேன். கீழே இருக்கிற 3 இந்த 3 அங்கே போய் போட்டுட்டேன். சரிங்களா? அதே போல் அடுத்த நம்பருக்கும் 6 கூட 3 பெருக்கியிருக்கேன். மேலே இருக்கிற 1 அதை கூட கூட்டியிருக்கேன். பை 6 போட்டிருக்கேன். சரிங்களா? அதே போல் அடுத்த நம்பரு 3 கூட 6 பெருக்கியிருக்கேன். மேலே இருக்கிற 1 அதை கூட கூட்டியிருக்கேன். டிவைடட் பை 3 போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு பாருங்க, இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக பாருங்கள். இந்த நம்பர் மட்டும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. நம்மளுக்கு இந்த கொஸ்டின் மார்க் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த நம்பரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இந்த நம்பர் இந்த கொஸ்டின் மார்க்கோட என்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். கூட்டல் குறியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பர் அந்த சைடு போச்சுன்னா என்னவாகும்? கழித்தல் குறியில் மாறும். சரிங்களா? சப்ஸ்ட்ராக்ஷனாக மாறும். இங்கே கூட்டலில் இருக்கிறது அங்கே போனால் கழித்தலாக மாறும். அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன மட்டும்தான் இருக்கும்? வெறும் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கழித்தல் குறி அதனால தான் வந்துச்சு. சரிங்களா? கவனமாக பாருங்கள். இப்போது நான் கொடுத்துருக்குற அந்த கலப்பு பின்னத்தை இந்தந்த ஃபார்மேட்டு கரெக்டாக எழுதிட்டோன்னா கவனிச்சிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் இதை சுருக்கணும். சுருக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியுது தான், உங்களுக்கு ஸ்டெப் கிளியராக எழுதியிருக்கேன். நான் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்த ஸ்டெப்லேயே அந்த நம்பருக்கு ஆன்சர் எழுதிட்டு போகலாம். இந்த ஆன்சர்லாம் எழுதிட்டு போகலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியுது தான் இத்தனை ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், 15 × 3 45. 45 2 இங்கே போட்டிருக்கேன். 3 6 18 ப்ளஸ் 1 அப்படியே போட்டிருக்கேன். சரிங்களா? 6 3 18 அந்த ப்ளஸ் 1 அப்படியே போட்டிருக்கேன். பகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். அதே போல் 11 × 18 198. இந்த 7 அப்படியே கூட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குறிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெருக்கல் குறி, ஒரு கூட்டல் குறி, ஒரு கழித்தல் குறி. சரிங்களா? ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் என்ன கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் கடைசியாக இதையும் நம்ம சுருக்கணும்னா நம்ம என்ன கிடைக்கும், 45 கூட 2 கூட்டினா 47/3. 18 கூட 1 கூட்டினா 19/6. அதே போல் 18 கூட 1 கூட்டினா 19/3. 198 + 7 205/18. சரிங்களா?
இப்போ நம்ம கடைசியாக பாருங்கள், கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றியாச்சு. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் இருக்குல்ல, இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ கழித்தல் குறி இங்கே வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் மார்க் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? என்ன கண்டுபிடிக்கணுமோ அது மட்டும் தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், சாதாரண பின்னமாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், போர்ட் மாஸ். இதை மட்டும் மறக்கக்கூடாது. அடுத்தது இதை சுருக்கணும் மறுபடியும். ஃபஸ்ட் நம்ம கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றணும். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போது இங்கே வந்து என்னென்ன குறிலாம் இருக்குது பாருங்கள். போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் BODMAS. சரிங்களா? ப்ராக்கெட் கிடையாது. அதே போல் ஆர்டர் ஆஃப் பவர்ஸும் கிடையாது. வகுத்தல் குறி டிவிஷன் வகுத்தல் குறியும் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் குறி இருக்கா, இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன் கூட்டல் குறியுமே இங்கே இருக்குது. இதை செகண்டாக சால்வ் பண்ணணும். அது சப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? கழித்தல் குறியும் இருக்குது. இதை லாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும், மூணாவதாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஆர்டர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், அந்த 2 நம்பரும் பாருங்களேன். அந்த 2 நம்பரை கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை இந்த 2 நம்பரும். அப்போ என்ன பண்ணணும், தொகுதியால் பெருக்கிக்கணும், பகுதியால் பெருக்கிக்கணும். அதாவது 47 × 19. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 × 6ன்னு சொல்லிட்டு. இப்போ 47 19 பெருக்கணும்னா நம்ம என்ன கிடைக்கும், 9 7ஆல் பெருக்கினா என்ன வரும், 63. 7 9 63ங்களா, 3 மீதி 6. 4 9 36. 36 ஒரு 6 42. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு 47 47. அந்த 47 அப்படியே போட்டுக்குங்க. ஸோ இந்த 3 அப்படியே இருக்குது. 2 7 கூட்டினா 9, 4 4 கூட்டினா 8. ஸோ 893. அதாவது 47 19 பேருக்குன்னா 893. கீழே என்ன இருக்குது, 3 6 இருக்குங்களா, அங்கே பாருங்கள். இந்த 3 6 பெருக்கணும்னா 18. சரிங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்ன பண்ணியிருக்கேன், போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் இதை மட்டும் நான் சுருக்கியிருக்கேன். சரிங்களா? 47 19 பெருக்குன்னா 893. அதே போல் கீழே என்ன இருக்குது, 3 6 இருக்குது. 3 6 நம்ம என்ன பண்ணோம், பெருக்கணும், 18. 3 6 18. சரிங்களா? தொகுதியால் பெருக்கியிருக்கேன், பகுதியால் பெருக்கியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததுங்க பாருங்கள், 19/3 இருக்குங்களா, இந்த 19/3 அப்படியே ப்ளஸ் 19/3 அப்படியே இங்கே என்ன குறி இருக்கோ கரெக்டாக பார்த்து போடணும். ஸோ 19/3 போட்டுக்கிட்டேன். அடுத்தது 205/18 மைனஸ் இருக்குங்களா, அந்த மைனஸ் 205/18 அப்படியே போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் இந்த ப்ளஸ்ஸு. சரிங்களா? ப்ளஸ் தான் சால்வ் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்களேன், இங்கேயும் 18 இருக்குது, இங்கேயும் 18 இருக்குது. இங்கே மட்டும்தான் 3 இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், பொது வகுதியாக மாற்றிக்கலாம் நம்ம வந்து. சரிங்களா? கீழே இருக்குல்ல பகுதியை வந்து பொது வகுதியாக மாற்றலாம். இங்கே 18 இருக்குது, இங்கே 18 இருக்குது, இங்கே மட்டும் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 3 எந்த நம்பரால் பெருக்கினா நம்மளுக்கு 18 கிடைக்கும், 6ஆல் பெருக்கினா 18 கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த 893 அப்படியே வந்துடுமா, ஏன்னா கீழே 18 இருக்குது. சரிங்களா? 18 பொதுவாக போட்டுக்குங்க, 18 பொதுவாக போட்டுக்கணும். இந்த 893 அப்படியே வந்துடுமா, ஏன்னா அது கீழே 18 இருக்கா. இந்த 205 பொதுவாக வந்துடுமா, அது கீழே வந்து 18 இருக்கா. ஆனால் அந்த 3 மட்டும் 18 மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், மேலேயும் 6ஆல் பெருக்கணும், கீழேயும் 6ஆல் பெருக்கணும். சரிங்களா? 3 6ஆல் பெருக்குனா 18 மாறிடும். ஸோ 18 என்ன பண்ணிட்டேன், பொதுவாக போட்டுக்கினேன். 19 6ஆல் பெருக்குனா என்ன வரும், 114. சரிங்களா? 6வது வாய்ப்பாடு 114. 19 6 114. சரிங்களா? அப்போது கடைசியாக நம்மளுக்கு இது கிடைச்சிருமா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் கூட்டணும், அதுக்கப்புறம் கடைசியாக அதை கழிக்கணும். 893 அதுக்கப்புறம் இந்த 114 கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கும் 1007. சரிங்களா? 893 114 என்ன கிடைக்கும், 3 4 7 9 1 10 0 மேலே 1 8 8 1 9 9 1 10 1007 கிடைக்குமா. அதுக்கப்புறம் இந்த 205 அப்படியே வந்துடும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1007.
அதுக்கப்புறம் இந்த -205 சரிங்களா. அப்புறம் 1007ல் 205 போச்சுன்னா என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 1007ல் 205 போச்சுன்னா 7 5 நம்ம கழிச்சா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? 0க்கு 0. ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8 சரிங்களா. 802 புரிஞ்சுங்களா. இந்த 1007யும் 205 கழிச்சா என்ன கிடைக்கும்? 802. 802/18ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை 2வது வாய்ப்பாடில் மேலேயும் கீழையும் சுருக்க முடியுமான்னு பாருங்க. பொதுவாக எப்பவுமே சின்ன நம்பர்லேருந்து வாங்க. 2வது வாய்ப்பாடில் சுருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 802ல் பாதி என்னது? 401. 18ல் பாதி 9 புரிஞ்சுங்களா. 2வது வாய்ப்பாடில் சுருக்குனா வந்துச்சுங்களா. மேலேயும் 2ஆல் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 401. 802ல் பாதி 401. 18ல் பாதி 9. மேலேயும் 2ஆல் வகுக்கணும், கீழேயும் 2ஆல் வகுக்கணும் சரிங்களா. இந்த 2 நம்பரையும் 2ஆல் வகுக்கணும். இதில் பாதி 401. 802ல் பாதி 401. 18ல் பாதி 9. இதுக்கு மேலே சுருக்க முடியுமான்னு பாருங்க. இதுக்கு மேலே சுருக்க முடியாது சரிங்களா. அப்போது இதுதான் நம்மளுக்கு என்ன கடைசி. அப்போது ஆன்சர் என்ன? அந்த கொஸ்டினுக்கு இங்கே இருக்கிற கொஸ்டினுக்கு இங்கே என்ன நம்பர் வரணும்? 401/9 புரிஞ்சுங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அதே போல் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா சரிங்களா, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் கண்டுபிடிக்கிற விஷயமே ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றிக்கணும் சரிங்களா. அப்புறம் போர்ட் மாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. எந்த குறியீடு இந்த சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் சிம்பிள்ஸ்லாம். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 பக்கம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன குறியீடு வரணும், அது என்ன ரிலேஷன் ஆல்ரெடி இங்கே இருக்குது, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் எந்த குறியீடு வரணும்னு சொல்லிட்டு கவனமாக போடணும். ஸோ சிம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. சிம்பிள்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு அந்த போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக ஆர்டராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 401/9 சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம 18வது கொஸ்டினை அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.